நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்ல போகிறோம். சனி இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பகவான் மீனத்தில் 2.5 ஆண்டு காலம் இருப்பார். சுமார் இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். இப்போது 7.5 சனி நடக்குதுன்னா 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அதாவது படிப்பில் கவனம் இருக்காது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும், செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் ஜெயிப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும், சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க. இப்போது குரு பெயர்ச்சி இதெல்லாம் இதெல்லாம் அந்தளவுக்கு ஜனங்க ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் சனி பெயர்ச்சினால ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு, எதோ பிரச்சனை பண்ணிடுவாரா, எதோ கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஜனங்கக்கிட்ட. அதாவது சனி பகவான் சனி பகவானுடைய நிலை சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன்னு பேர். அப்போது வேலையில் ஒரு சுவராசி இருக்காது சனி பாதித்தா. சனி நீச்சம் அடைஞ்சாலோ மற்ற தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு. அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும், மற்றபடி நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தரும். இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில். 2வது ரவுண்டு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும், பரபரப்பு இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும், டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம். கடைசி 7.5 வருஷத்தில் 5 வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க, கடைசி 2 வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 3வது சுற்று ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேலே வரும். அது பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சனி மந்தன்னு ஒரு பேர் இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு ஆட்சி, அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை 7.5 சனியில் கொடுக்கணும்னு நினச்சாலோ எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார். ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார். சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்த உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது, படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம், ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள்,
சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசிக்கு சனி பெயர்ச்சி இந்த 2.5 ஆண்டு காலம் மீனத்தில் இருக்கும் சனி பகவான் நல்லது செய்வாரா, கெடுதல் செய்வாரா? அதாவது சாதகமா சனி பெயர்ச்சி, பாதகமா? இது நாள் வரைக்கும் சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டு காலமாக கும்பத்தில் இருந்தார். கும்பம் என்பது உங்களுக்கு 5ஆம் இடம். சில நல்லதும் செஞ்சது, சில பாதகத்தையும் செஞ்சது. பூர்வீகத்தில் பிரச்சனை வந்தது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது, பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்தது, இப்படி சில நிகழ்வுகள் இருந்தன. இப்போது 6ஆம் இடம் சென்று விட்டார் சனி பகவான். சூப்பருங்க. அதாவது 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார நிலைக்கு செல்லும் பொழுது, கோச்சார சனி பகவான் ஒரு ராசிக்கு 3, 6, 11 செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 5ஆம் இடங்கிறது விட 6ஆம் இடம் சூப்பரான இடங்க. 5ஆம் இடம் ஸ்தான பலம் கிடையாது, பட் இருந்தாலும் ரொம்ப அதாவது ரொம்ப கெடுக்கக்கூடிய இடம் 4, 7, 8, அப்புறம் 7 சனி நடக்கக்கூடிய அந்த 3, 12, 12ஆம் இடம் ராசியில் இருக்கிறது 2ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய இடம். ஆனால் 5ஆம் இடம் நல்ல பலனை சனி கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது, நிறைய கெடுத்திருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, வெற்றி ஸ்தானத்தை வராரு. வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் எதை தொட்டாலும் சக்ஸஸுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் உங்களை பார்த்து சலாம் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க மட்டுமல்ல, உங்களுக்கு மேலே இடத்துல வேலை பார்க்குற அதிகாரிகள் கூட உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது எதிரிகள் இருக்க மாட்டாங்க, அது இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அவங்க தோற்றுருவாங்க அப்படின்ற ஒரு நிலை. 2வது, தேக ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தால் இப்போ எழுந்து நடமாட துவங்கலாம். இப்போ குடும்பத்தில் யாருக்கோ அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ அவங்க எழுந்து நடமாட துவங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானம், எதிரிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்கு. கடன் இருப்பவர்களுக்கு கடன் கட்டுக்குள் இருக்கும், இல்லை கடன் படிப்படியாக அணைஞ்சிச்சு, புதுசாக கடன் வாங்கிக்கலாம், சுப செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய காலம் இந்த 2.5 ஆண்டு காலம். துலா ராசியில் பிறந்த அன்பர்கள், துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் இது 100% பொருந்தும். அப்போது 6ஆம் இடம் அற்புதமான இடம். ஸ்தான பலம் பார்த்தோம். அப்போது ஸ்தான பலத்தில் அது நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு கணக்கு. அப்போ 6ஆம் இடம்னா அப்போ தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தில் நீங்கள் யாரும் எதிர்ப்பு இருக்க மாட்டாங்க, போட்டி இருக்க மாட்டாங்க தொழிலில். அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சிறப்பாக செல்லும், உத்தியோகம் சிறப்பாக செல்லும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே சனி பகவான் பார்க்குற இடம் பாழ்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். அப்போ ரிஷபம் என்பது உங்களுக்கு எத்தனாவது இடம்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய தருணம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, அப்போ நம்ம ஜாக்கிரதையாக, அடுத்தவங்க வம்பு தும்புக்கு போகக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு போகக்கூடாது. ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது பிரச்சனை கொண்டாந்து விட்டுரும். அதனால் ஜாக்கிரதை. 8ஆம் இடம் என்பது அசிங்கத்தை தரக்கூடிய இடம். அதனால் மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டிங்கன்னா கட்சியில் அவன் கட்ட மாட்டான், நீங்கள் தான் கட்டணும். அதுபோல் மற்றவங்களுக்கு வக்காலத்து நண்பர்பா, ரொம்ப தெரிஞ்சவருப்பா, நண்பர்பா அப்படின்னு அவருக்காக நீங்கள் வழிமொழிஞ்சு போவீங்க. கட்சியில் பார்த்தா அவர் பண்ண பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, அது கடைசியில் உங்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சில பிரச்சனைகள் இருக்குது. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம், அதாவது செலவினை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லணும். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அதே நேரத்தில் செலவுகள் ஏற்படும், அது அசுப செலவாகவும் இருக்கக்கூடிய நிலை. சுப செலவு இருக்கும், அசுப செலவு சனி பகவான் பார்த்தாருனால அசுப செலவு தானே. அசுப செலவுனா என்ன, மருத்துவ செலவு, இல்லை அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் அவன் கட்டலைன்னா நீங்கள் தானே கட்டணும், அது அசுப செலவு தானே. இப்படி சில விஷயங்கள் நடக்கும். 12ஆம் இடத்தை சனி பார்க்கறது. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரிய வீரியம் இயல்பாகவே உள்ள நபர் நீங்கள். இப்போ சனி பார்வையில் இருக்கிறதால ஏதோ ஆகிடுமோ, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு டென்ஷனில் ஏற்பீங்க. இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். BPO சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக. 3ஆம் இடம் என்பது விளையாட்டுத்துறையினோடு எடுத்துக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அப்போது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்கள கூட எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா விளையாடுவாங்க, இப்போ இந்த நேரம் பார்த்தா சரியாக அவங்களுக்கு கிளிக் ஆகாது, தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது சனி பகவானுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இதே 2.5 வருஷம் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, குரு பகவான் 9ல் இருக்கார், பாக்கியமான சூழல். அப்போ இந்த ஓராண்டு பாக்கியமாக இருப்பீங்க. குரு பார்வை வேறு கோடி நன்மை. ராசியை குரு பார்க்குறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். அதே குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு அடையும். ராகு அங்கே உட்காந்துருக்கார், ராகு பயிற்சியில் ராகு வந்துட்டாராங்க. அப்போ இருந்தாலும் 5ல் இருந்தால் ராகு கெடுத்துருவார். கடந்த 2.5 வருஷமாக எப்படி சனி கெடுத்தாரோ அப்படி ராகு கெடுப்பார். இருந்தாலும் இந்த குரு பார்வை இருப்பதால் ராகு கெடுக்கக்கூடிய சூழல் இல்லை. இந்த ஓராண்டுக்கு குரு பார்வை இருப்பதால் ராகு நல்லதையே செய்வார். அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்லா படிப்பாங்க, அவங்களால கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும், சமூகத்தில் பேரு புகழ் உயரும். பூர்வீகத்தில் நல்லது நடக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். இது ஓராண்டு. அடுத்த ஆண்டு குரு மாறுவார். குரு மாறும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ பார்வை பலம். ஸோ மற்ற கிரகங்களுடைய சாதக நிலை இருக்கிறது. நம்ம சனி பகவானை தான் நம்ம கையில் எடுத்து பேசுகிறோம். சனி உங்களுக்கு பாதகமாக சாதகமான, கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்குது. அப்போ துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் சனி பகவான் சாதக நிலையில் இருப்பதால் சாதிக்கக்கூடிய நேரம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், நீங்கள் ஒரு விஐபியாக மாறக்கூடிய ஒரு நேரம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு, ஒரு பதவி உயர்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு பல சாதனைகளை செய்ய துணை நிற்பான் என்று சொன்னால் மிகையாகாது. வெற்றி கனிகளை பறிக்கப் போகிறீர்கள் இந்த 2.5 ஆண்டு காலமும். ஆதலால் நீங்கள் சனி பகவானை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.